ஆண்டி மடம் கட்டின கதை தான். இதுல வேற ஒன்றும் நடக்க போறதில்ல. இன்றைக்கு சில பேர் வெளியில இருந்து துணைக்கு அழைத்து இருக்கிறார்கள். இந்த இயக்கத்துல இருந்து 13 ஆண்டுகளுக்கு முன்னால் போய்விட்டவர்கள் இன்றைக்கு மறுபடியும் வரிந்து கட்டி கொண்டிருக்கிறார்கள். நெஞ்சில் உரமின்றி நேர்மை திறமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய்ச்சொலில் வேறடி. இது யாருக்கு பொருந்தோம்னா நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கு தான் புரியும். 13 வருடத்திற்கு முன்னாலே இந்த இயக்கத்தை விட்டு போய்விட்டார். போய்விட்ட பிறகு இன்றைக்கு சொல்கிறார், இன்றைக்கு துரை வைகோ அவர்கள் தவறான அரசியலை செய்கிறார் என்று சொல்கிறார். ஒரு வருடத்திற்கு முன்னால் இவர்தான் சொன்னார், இன்றைக்கு தலைவர் அவர்களுக்கு சுகவீனப்பட்டு விட்ட காரணத்தால் அவருடைய சுமைகளை, கட்சியினுடைய சுமைகளை சுமக்க வருகிறார். ஆகவே இது வாரிசு அரசியல் அல்ல, இன்றைக்கு வரலாற்று அரசியல் என்று இந்த நாவு தான் பேசியது. இந்த நாவுக்கரசன் சொல்றாங்களே, இந்த நாவு தான் பேசியது. வடிவேலு சொல்ற மாதிரி அது வேறவாய் இது நாரவாயான்றது நமக்கு தெரியல. அது அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் இட்டும் படும் அண்மையில என்னன்னு சொன்னாரு, 10,000 கோடி சொத்து வைகோவுக்கு இருக்கிறதுன்னு சொன்னார். அவரே தான் சொன்னாரு. கொஞ்சம் நினைவுபடுத்தி பார்க்கணும். அவரு பட்டாலே தொட்டில் கட்டி பவுனாலே காது குத்தி பள்ளிக்கு கூட சாரட் வண்டியிலே போகின்ற அளவுக்கு செல்வமும் செல்வாக்கும் படைத்த குடும்பம் என் தலைவனுடைய குடும்பம் என்று இவர் தான் நாடெதிர பேசி இருக்கிறார். அப்படி பேசிவிட்டவருக்கு 10,000 கோடியாக இருந்தாலும் கூட அவருடைய முன்னோர்கள், அவருடைய பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம். நீ வாய் விற்று வரையிலே வாய் விற்று சம்பாதித்த பணத்தை வைத்துக் கொண்டுதான் இந்த வீடை கட்டி இருக்கிறாய். ஒரு காம்பவுண்ட் சுவர் இடித்து விட்ட காரணத்தால் நாடு முழுவதும் இருக்கிற மறுமலர்ச்சி தோழர்கள் எல்லாம் தலைவர் அவர்கள் சொன்னதுக்கு ஏற்ப இன்றைக்கு அவர்களுக்கு உண்ட சக்திக்கு மீறி பணம் கொடுத்த காரணத்தால் தான் இன்றைக்கு உங்களுடைய வீடே இருக்கிறது என்பதை ஒரு ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று துரை வைகோ அவர்கள் அரசியலுக்கு வரும்போது இது வரலாற்று அரசியல், வரலாற்று கட்டாயங்கிற அளவுக்கு சொன்னார். ஏன்னா திரு வைகோ அவர்கள் உடல்நலம் மெலிந்து விட்டது, அதனால இப்போ வருது துரை வைகோ வருது காலத்தின் கட்டாயங்கிற மாதிரி நாஞ்சில் சம்பத் சொன்னாப்புல. ஆனா துரை வைகோ அவர் வரவேற்றவர் திடீர்னு துரை வைகோக்கு எதிராக இப்படி ஒரு குற்றச்சாட்டையோ அல்லது கடுமையான ஒரு வார்த்தைகளை பிரயோகப்படுத்துறது எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அதுக்கு பிறகு மதிமுகவுக்கு நாஞ்சில் சம்பத் வர்ற மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சுன்னு சொல்லப்படுது. அது வரதுக்கு உண்டான இதை யாரும் தடுத்துட்டாங்கிறதுனால இவ்வளவு ஆவேசமா ஒரு குற்றச்சாட்டையும் வன்மமா பேசுறான்னு நினைக்கிறீங்களா? அவர் பல காலத்தில் மறுபடியும் ரீஎன்ட்ரிக்காக இருந்தார். நிறைய பேர் ரீஎன்ட்ரிக்காக KS ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு அண்மையில் அவரும் பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. அவர் யாருன்னா ஒரு கட்சிக்கு ஒருத்தர் ஒரு முறை போவாங்க, ஒரு கட்சிக்கு 2 முறை போயிட்டு வந்தவர். திமுகவுக்கு 2 முறை, மதிமுகவுக்கு 2 முறை, அதிமுகவுக்கு 2 முறை. இப்ப எந்த கட்சியில இருக்காருன்னு நமக்கு தெரியல. அவரை பத்தி நான் திருவேங்கடத்துல சொன்னாங்க, அவரை பத்தி ஏங்க பேசுறீங்க, ஒரு கட்சிக்கு 2 முறை போயிட்டு வந்தவர், அவரை பத்தி ஏன் பேசுறீங்கன்னு. அதாவது நான் அடிக்கடி ஒண்ணு சொல்றேன், செருப்பு என்பது எப்பொழுதும் காலோடு சம்பந்தப்பட்டது. செருப்பு என்பது ஏழைகளுக்கு ஒரு கனவு, செருப்பு என்பது பிச்சைக்காரர்களுக்கு தலையணை, செருப்பு பணக்காரர்களுக்கு ஒரு கௌரவம், செருப்பு என்பது கோயில்களிலே வருமானம், செருப்பு என்பது சில நேரங்களிலே சட்டசபையிலே ஆயுதமாகவும் இருந்திருக்கிறது. ஆனால் செருப்பு என்பது மதிமுகவை பொறுத்தவர்களை கழற்றி விடுவதற்கல்ல, இது போன்ற நபர்களை கழற்றி அடிப்பதற்கு தான். ஒரு கடுமையான வார்த்தை பிரயோகம் இருக்கு. ஆமா, அப்படிதான் அவங்க என்ன நாகரிகமாக பேசுறாங்க. அதாவது திருக்குறளை பத்தி திருவள்ளுவர் சிலைக்கு பக்கத்துல நான் பேசிட்டு இருக்கிறேன். திருக்குறளை பத்தி திருக்குறள் இதெல்லாம் சொல்லுதுன்னு சீட்டாடக்கூடாது, மது அருந்தக்கூடாது அப்படின்னு சொன்னா சீட்டாட என்ன சொல்லுவான், மச்சி ஒரு கை கரை இது உட்காருன்னுவாங்க. அவனுக்கு அவன் பாணியில சொன்னாதான் புரியும். இவர்களுக்கு இன்றைக்கு தரக்குறைவாக பேசிக் கொண்டிருக்கின்ற நாளாந்தர பேச்சாளர்களுக்கு இப்படித்தான் பதில் சொல்லணும், இப்படிதான் பதில் சொல்லுவோம். நிறைய பேர் இருக்காங்க, நீங்க நினைச்சிருக்கீங்க. இன்னைக்கு யூடியூபர் எல்லாம் பாக்குற எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. அதாவது யூடியூபர் கருத்து சொல்றதை நான் தவறுன்னு சொல்லல, ஆனா இன்னைக்கு பேசுற அந்த கருத்தை 24 மணி நேரத்துல மாற்றி பேசுகிறார்கள் என்று சொன்னா என்ன லாபி இங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் கேட்க விரும்புறேன்.